காக்கும் கடவுள் கணேசன், நம் கவலைகளையெல்லாம் போக்கும் கடவுள் கணேசன். கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். இன்றைய தினம் திருவீழிமிழலையில் வீற்றிருக்கின்ற படிக்காசு விநாயகரை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். விநாயக சதுர்த்தி தினத்தன்று ஒவ்வொரு திருக்கோவில்லையும் பிரம்மாண்டமான விநாயகர் சிலையானது வண்ண வண்ண நிறங்களில் பல்வேறு வடிவங்களில் வைக்கப்படும். அதே போல் ஒவ்வொரு பகுதியிலையும் கூட வைக்கப்படும். வீட்டில் நாம் என்ன செய்வோம்? களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை கொண்டு வந்து அந்த விநாயகருக்குள் தெய்வத்தன்மையை ஏற்றி அலங்காரம் செய்து அதன் பிறகு ஒரு 3 நாளோ 5 நாளோ 7 நாளோ வைத்திருந்து அதன் பிறகு நீரிலே கரைத்து விடுவோம். இப்போ அந்த விநாயகர் சிலைக்குள்ள விதைப்பந்துகள் எல்லாம் கூட வைக்கப்பட்டு அதை வீட்டிலையே நாம் தோட்டத்தில் அந்த விநாயகரை அப்படியே கரைத்து விட அதிலிருந்து ஒரு புதிய செடியானது முளைக்கும். இப்போ களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் நீரில் கரைக்கப்பட்டு மறைந்து விடுகிறார். ஐம்பூதங்களில் ஒன்றான மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டு தெய்வத்தன்மை ஏற்றி அதன் பிறகு ஐம்பூதங்களில் ஒன்றான நீரிலேயே கரைக்கப்பட்டு இடையில் தோன்றிய ஒன்று இடையிலேயே முடிந்து விடுமாறு ஒரு சுழற்சி நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். இப்போ நம்ம மனித உடலும் அப்படிதான் நிலையாமை தத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த சூழல். விநாயகர் வழிபாடு நமக்கு ஞானத்தையும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் எப்படியெல்லாம் கொடுக்கிறதோ நிலையாமை தத்துவத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்போ மனித உடல் தோன்றுகிறது. அந்த மனித உடல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்து ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்து அதன் பிறகு நாம் எப்போ நம்மளுடைய வாழ்க்கை முடிவு பெற இருக்கிறது அப்படின்னு தெரியாது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அதற்கு முடிவு உண்டு என்ற ஒரு ரீதியில் தான் அனைவரும் இயங்கி கொண்டிருக்கிறோம். இப்படி இடையில் தோன்றிய ஒரு மனிதன் இடையிலேயே மறைந்து விடுகிறான். ஒன்று நெருப்பில் வைத்து ஐம்பூதங்களில் ஒன்றான நெருப்பில் வைத்து அந்த மனித உடலானது முடிவிற்கு கொண்டு வரப்படும். அதை அப்படியே நீரில் கரைத்து விடுவார்கள், இல்லை என்றால் மண்ணில் புதைத்து விடுவார்கள். இதான ஒரு சுழற்சி. இப்போ இந்த சுழற்சியைத்தான் விநாயகர் வழிபாடு நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறது. இப்போ படிக்காசு விநாயகரினுடைய பெருமையை பார்ப்பதற்கு முன்பு இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியவர். பாதாள நந்தி இந்த திருத்தலத்தில் இருக்கு. இறைவன் காசி யாத்திரைக்கு செல்லக்கூடிய மாப்பிள்ளை கோலத்திலேயே இங்கு எழுந்தருளி இருப்பதால் மாப்பிள்ளை சுவாமி என்கின்ற பெயரானது இறைவனுக்கு உண்டு. இப்போ மற்ற திருத்தலத்தை விட இந்த திருத்தலம் விசேஷம் நிறைந்ததாக பார்க்கப்படுகின்ற ஒன்று பந்தக்கால். இந்த திருத்தலத்தில் மகா மண்டபமானது திருமண கோலத்தில் வீற்றிருக்கக்கூடிய கோலமாக பந்தக்கால் இருக்கின்ற ஒரு கோலமாக இது இருக்கிறது. எந்த திருக்கோவிலிலும் இல்லாத ஒரு நிலை இது. இப்போ காத்தியாயன முனிவர் அவருக்கு பார்வதி தேவியே குழந்தையாக பிறக்க வேண்டும் அப்படின்னு ஆசை. ஈசனிடம் வேண்ட அப்படியே காத்தியாயினியாக பார்வதி தேவி அவருக்கு மகளாக தோன்றுகிறாள். இப்போ அந்த மகள் நல்லா வளர்ந்து திருமண பருவம் அடைந்த பிறகு அவருடைய முனிவரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமானே அந்த காத்தியாயினியை கரம் பிடிக்கிறார். இப்படி கரம் பிடித்த ஒரு திருத்தலமாகவும் இந்த திருத்தலமானது விளங்குகிறது. ஒரு காலத்தில் இந்த திருத்தலத்தில் வீழிச்செடி நிறைந்து காணப்படுகிறது. சந்தனம், செண்பகம், பலா, விழா அப்படின்னு பல மரங்கள் இந்த பகுதியில் நிறைந்து காணப்படுகிறது. பெருமுழலை குறும்ப நாயனார் என்கின்ற ஒரு அடியவர் பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமானால் போற்றப்படக்கூடிய அடியவர் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய எம்புரானுக்கு விளாம்பழம் வைத்து வழிபட்டு வந்தார். தொடர்ந்து அவருடைய அன்பிற்கு இறங்கிய எம்பெருமான் அஷ்டமா சித்திகளை எல்லாம் அந்த பெருமானுக்கு கற்றுத்தர முழலை குறும்பர் அனைத்தையும் கற்றுக்கொண்டார். அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனின் காலடியில் இன்றும் கூட அந்த விளாம்பழமானது இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இப்போ இந்த வீழிச்செடி நிறைந்த ஒரு தலமாகவும் முழலை குறும்பரால் அர்ச்சனை செய்யப்பட்ட ஒரு தலமாகவும் இருப்பதால் திருவீழிமிழலை என்கின்ற பெயரானது இந்த திருத்தலத்திற்கு ஏற்பட்டது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இந்த திருத்தலத்திற்கு வருகிறார்கள். வந்த நேரம் உலகத்தில் ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தை நீக்க வேண்டி எம்பெருமான் 2 படிக்காசுகளை இருவருக்கும் தருகிறார்.
கிழக்கு பக்கத்துல திருஞான சம்பந்தருக்கான படிக்காசும் மேற்கு பக்கத்துல திருநாவுக்கரசருக்கான படிக்காசும் தினந்தோறும் வைக்கப்படும் அப்படின்னு அசரீரி ஒலிக்கிறது. அந்த இடத்தில் வீற்றிருக்கின்ற விநாயகருக்குத்தான் படிக்காசு விநாயகர் அப்படின்னு பெயர். இப்ப இருவருக்கும் தினமும் ஒரு காசு கிடைக்குதா? அதை எடுத்துக்கொண்டு பணியாட்கள் கடை தெருவிற்கு செல்கின்றனர். சென்று பொருட்களை எல்லாம் வாங்கி வர வேண்டும். இப்ப திருஞான சம்பந்தருக்கு ஒரு படிக்காசு கிடைக்குது இல்லையா? அதை எடுத்துட்டு போன பணியாட்களுக்கு பொருட்களை வாங்கி கொண்டு வர தாமதம் ஆகும். ஆனா இந்த நாவுக்கரசரினுடைய பணியாட்கள் கொண்டு போறாங்க இல்லையா, அந்த காசுக்கு உடனே பொருட்கள் கிடைக்கும். உடனே வாங்கிட்டு வந்து அவர்கள் அன்னதானம் வேகமாக அந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெறும். ஆனா திருஞான சம்பந்தருக்கு அந்த வேலைகள் எல்லாம் சற்று தாமதமாகவே நடைபெறும். இறைவன் என்ன பண்றார் அப்படின்னா, இருவருக்கும் ஒரே மாதிரியான காசு தராமல் வாசி இல்லா காசு ஒருவருக்கும் வாசுடன் நிறைந்த காசு ஒருவருக்கும் கொடுக்க இருவருக்கும் அந்த பணியில் ஒரு தாமதம், ஒரு இடைவெளியானது ஏற்படுகிறது. அதன் பிறகு இறைவன் மீது பதிகம் பாடி மாசு இல்லாத காசினை திருஞான சம்பந்தரும் பெற்று விடுகிறார். இப்ப இந்த படிக்காசை கொண்டு சென்று கடைத்தெருவிற்கு போய் பொருள் வாங்கணும் இல்லையா, அந்த கடைத்தெருவானது இன்றைய தினம் ஐயம்பேட்டை அப்படின்னு அந்த பகுதியில் அழைக்கப்படுகிறது. அந்த இடத்துல எழுந்தருளி இருக்கின்ற இறைவனுக்கு செட்டி அப்பர் என்கின்ற ஒரு பெயரானது உண்டு. அம்பாளுக்கு படியளந்த நாயகி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்திகள் எம்பெருமான் தன்னுடைய கையிலே தராசினை ஏந்திய வண்ணமும் அம்பாள் தன்னுடைய கரங்களில் படியை ஏந்திய வண்ணமும் காட்சி தருவர். இப்படி அந்த கடைத்தெருவு ஐயம்பேட்டையாகவும் அங்கு எழுந்தருளி இருக்கின்ற இறைவனும் இறைவியும் அந்த வணிக ரீதி சம்பந்தப்பட்ட ஒரு பொருளோடும் அங்கு காட்சி தந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றனர். அதிகமான பதிகங்கள் பாடப்பட்ட தலமாகவும் இந்த திருவீழிமிழலையானது வீற்றிருக்கிறது. அதனால் காழி பாதி வீழி பாதி என்கின்ற சிறப்பு பெயரும் இந்த திருத்தலத்திற்கு உண்டு. ஒரு சமயம் மகாவிஷ்ணு கரத்தில் இருக்கின்ற சக்கரத்தை ஜலந்தரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் என்ன செய்யறான், கவர்ந்து சென்று விடுகிறான். இப்போ அந்த சக்கரத்தை மீட்க வேண்டி மகாவிஷ்ணு சிவபெருமானிடம் சென்று முறையிட, சிவபெருமான் வீழிச் செடிகள் நிறைந்து காணப்படுகின்ற திருவீழிமிழலைக்கு சென்று அங்கு தவம் இருக்குமாறு சொல்லி அனுப்புகிறார். மகாவிஷ்ணு அந்த திருத்தலத்திற்கு வருகிறார். தினம்தோறும் 1008 தாமரைகள் கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்கிறார். ஒரு நாள் ஒரு தாமரை குறைந்து விடுகிறது. 1007 தாமரை மட்டும்தான் இருக்கு, ஒன்று இல்லை. அந்த ஒன்றை நிறைவு செய்யும் பொருட்டு மகாவிஷ்ணு, கமலக்கண்ணன் என்கின்ற பெயரும் மகாவிஷ்ணுவிற்கு இருக்குதானே, தன்னுடைய கண்களில் ஒன்றை எடுத்து அதனை தாமரையாக பாவித்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்கிறார். சிவபெருமானுக்கு மகிழ்ச்சி. அந்த ஒரு தாமரையை குறையச் செய்ததும் சிவபெருமான் தான். அந்த ஒரு தாமரையை ஈடு செய்ய மகாவிஷ்ணு என்ன செய்கிறார் என்று காத்து கொண்டிருந்ததும் சிவபெருமான் தான். தயங்காமல் தன்னுடைய கண்களில் ஒன்றை தாமரையாக மாற்றி அர்ச்சனை செய்தார் மகாவிஷ்ணு. அதனால் அந்த திருத்தலத்தில் வேண்டுதல்களை வைப்பவர்கள் கண்மலரை காணிக்கை செலுத்துவதாக வேண்டிக் கொண்டார்கள் என்றால் அவர்களின் வேண்டுதலானது விரைவில் நிறைவடையும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. இப்படி உலகமானது பஞ்சத்தில் தவித்த போது திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் சிவபெருமான் படிக்காசு வழங்கிய தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய படிக்காசு விநாயகர் நாம் வேண்டிய அனைத்தையும் நமக்கு வழங்குவார். மீண்டும் நாளை வேறொரு தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானின் பெருமைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.